வணக்கங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். எண்ணெய் காயாமல் கடுகு போடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே வந்துட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலா ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து போட்டுக்கிறேன். இந்த போட்ட உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தனியாக வந்து போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். இங்கே நாங்கள் யூகேயில் இருக்கனால வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்துட்டு என்ன பெருசாக கிடைக்காது. ஸோ காஞ்ச கருவேப்பிலை வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. நல்லா சாட்டே ஆகணும். இப்போது தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இது வந்து 2 பேருக்கான குவான்டிட்டி நான் செய்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன்னும் கொஞ்சமாக தக்காளி நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமையல்னு இல்லை, எல்லாமே அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு டேஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் போட்டுக்கிறேன். மஷ்ரூம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அது கூட மஞ்சள்தூள் கொஞ்சம், வீட்டிலேருந்து அரைச்ச வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வரமிளகாத்தூள், சில்லி பவுடர் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு அடுத்தது போட்டு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணுங்கள். மஷ்ரூமுக்கு ட்ரையாக நீங்கள் பண்ணும்போது எப்பயுமே தண்ணி விடவே கூடாது. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே வந்துட்டு நமக்கு தண்ணி எல்லாமே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா குக் ஆகி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.